அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, குலு மிம்மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் தந்த ரிஸ்குகளில் இருந்து நீங்கள் புசியுங்கள். யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலம் தய்யிபா, ஏ மனிதர்களே நீங்கள் குலு சாப்பிடுங்கள், மிம்மா ஃபில் அர்லி பூமியில் இருக்கக்கூடியவையிலிருந்து, ஹலாலம் தய்யிபா ஹலாலானதாக ஈக்கோணும், மனமானதாக ஈக்கோணும். வெறுமனே சாப்பாடு ஹலால மட்டும் பார்க்கறது இல்லை, அது உடம்புக்கு உகந்ததான சாப்பாடா, உடம்புக்கு பொருத்தமான சாப்பாடா, இதை கவனிக்கப்பட வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹலால் தய்யிப், ஹலாலா ஈக்கோணும், தய்யிபா ஈக்கோணும். இதே போல கணித்துக்குரியவர்களே, எங்களுடைய உடம்பு கவனிக்கப்படணும். எங்களுடைய நோன்பு உண்மையான நோன்பாக இருக்குமாக இருந்தால் எங்களுடைய உடம்பு பயிற்றுவிக்கப்படும். ஏனைய காலங்களில் நாங்கள் பல வகையான சாப்பாடுகளை சாப்பிடுகின்றோம். ஏன் சில சாப்பாடுகளை எங்களுக்கு இதை உட்கொள்ளாமல் இருக்க முடியாது என்று சிலர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். கணித்துக்குரியவர்களே, உண்மையிலேயே ரமலான் ஒரு பயிற்சியாக தந்திருக்கின்றான். சாப்பாடு இருக்கின்றது, அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். நியத்தின் மூலமாக நாங்கள் சஹருடைய நியத்து வைக்கின்றோம். நவைத்து சௌமகதீன் அன் அதாய், இந்த நியத்தின் மூலமாக ஹலாலாக்கப்பட்ட சாப்பாடும் தடுக்கப்படுகின்றது. இதே போன்று ரமலான் அல்லாத காலங்களில், நோன்பு அல்லாத நேரங்களில் எங்களுக்கு கூடாத ஆகாத உணவுகளை விட்டு உடம்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.